இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். அதாவது, எப்பொழுதும் புதிய தகவல்களை தேடி அறியும் உங்களுக்காகவே ரொம்பவும் பிரத்யேகமாக இந்த உரையாடலை நாங்க வடிவமைச்சிருக்கிறோம். ஆமா, கண்டிப்பா. இன்னைக்கு நாம பேச போற விஷயம் நம்ம எல்லாருடைய வீடுகளிலும் நடக்கிற ஒரு சாதாரண விஷயம்தான். ஆனா அத பத்தி நாம வச்சிருக்கிற பார்வைய இது முற்றிலுமா மாத்த போகுது. கரெக்ட். இப்போ உங்க வீட்ல ஒரு 75 வயதான அப்பா இருக்காருன்னு வச்சுக்கோங்க. சமீப காலமா அவருக்கு சிறு சிறு ஞாபக மறதி வருது, இரவில் சரியா தூக்கம் வரல, கை கால்கள் வலிக்குது அப்படின்னு சொல்றாரு. இத பார்த்ததும் நீங்க என்ன நினைப்பீங்க? உடனே ஏதோ பெரிய நோய் வந்துருச்சுன்னு பயந்துடுவோம் இல்லையா? ஆமா. உடனே அவரை மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போய் அடுக்கடுக்க மாத்திரைகளை வாங்கி கொடுப்போம். ஆனா இது எதுவுமே நோயின் அறிகுறி அல்ல, இது மனித உடலோட ஒரு இயற்கையான மாற்றம்னு யாராவது சொன்னா நீங்க நம்புவீங்களா? கோளாறு அப்படின்னு தான் நம்ம பழகிட்டோம். சரியா சொன்னீங்க. அதாவது ஒரு வாகனத்துல இருக்கிற சாதாரண தேய்மானத்தை என்ஜின் கோளாறு அப்படின்னு நம்ம தப்பா புரிஞ்சுக்கிற மாதிரி தான் வயசாவதையும் நம்ம பார்க்குறோமா அப்படிங்கிற ஒரு சிந்தனையை நாம இன்னைக்கு அலச போறோம். எக்ஸாக்ட்லி. இன்னைக்கு நாம எடுத்திருக்கிற ஆதாரங்கள் பாத்தீங்கன்னா, ஒரு மருத்துவமனை இயக்குனர், அப்புறம் ஒரு புற்றுநோய் நிபுணர், இவர்களுடைய குறிப்புகளிலிருந்து எடுக்கப்பட்டது. இந்த குறிப்புகள் என்ன சொல்லுதுன்னா, முதியோவர்களுக்கு ஏற்படுற பல விஷயங்கள் நோய்களே கிடையாது, அவை இயற்கையான உடல் மாற்றங்கள் மட்டுமே அப்படின்னு ஆணித்தரமா சொல்லுது. சரி, இதை சற்று விரிவாக பார்ப்போம். முதல்ல என்னை ரொம்பவும் சிந்திக்க வச்சது மூளை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான். அதாவது நம்ம வீட்ல பெரியவங்க சாவியை எங்க வச்சோன்னு தேடினாலோ இல்ல ஒருத்தரோட பேரை மறந்துட்டாலோ நமக்கு உடனே ஒரு பயம் வரும், அல்சைமரா இருக்குமோ, டிமென்ஷியா வந்துடுச்சோ அப்படின்னு. ஆமா, ஆனா அந்த சாவிய கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களே கண்டுபிடிச்சிட்டா அது நோய் அல்ல அப்படின்னு நம்ம ஆதாரங்கள் சொல்லுது. அது எப்படி? அது அந்த பயம் நமக்கு இயல்பானதுதான், ஆனா தேவையற்றது. மூளைக்கு வயசாகும்போது என்ன நடக்குதுன்னா, அதோட தகவல் சேமிப்பு திறன் அழிஞ்சிடுறதில்ல. ஓ, அப்ப மறதி ஏன் வருது? ஏன்னா மூளை எது முக்கியம் எது முக்கியம் இல்ல அப்படின்னு வடிகட்டுற வேலைய, அதாவது ஃபில்டரிங் பண்றத ரொம்ப தீவிரமா செய்ய ஆரம்பிக்குது. ஒரு 70 வயது மூளையில பல தசாப்தங்களா சேர்ந்த நினைவுகள் குவிந்து கிடக்குது இல்லையா? ஆமா ஆமா. அதனால மூளை தன்னைத்தானே அதிகப்படியான சுமையில இருந்து பாதுகாத்துக்க தற்காலிகமான அல்லது முக்கியமில்லாத விஷயங்களை வடிகட்டுது. இது ஒரு தற்காப்பு முறைமை. கொஞ்சம் இருங்க, நீங்க சொல்றதை கேட்டா எனக்கு என்னுடைய ஸ்மார்ட் போன் தான் ஞாபகத்துக்கு வருது. எப்படி சொல்றீங்க? அதாவது போன்ல மெமரி ஃபுல்லான உடனே அதுவாவே சில பழைய ஆப்ஸ் ஆர்கைவ் செய்து போனை பாதுகாக்குது பாருங்க. அதே மாதிரி தான் மூளையும் தேவையற்றது நீக்குதா? ரொம்ப சுவாரஸ்யமான ஒப்பீடு. கரெக்டா சொன்னீங்க. மூளையும் அதே தான் செய்யுது. இத ஒரு நோய்னு நினைச்சு நம்ம மாத்திரைகளை கொடுத்தா அந்த இயற்கையான செயல்முறையை நாமே கெடுக்கிறோம்னு அர்த்தம். ஆட, சரி, மூளை தன்னைத்தானே இப்படி தகவமைச்சுக்குது, ஏத்துக்கலாம். ஆனா தூக்கத்தின் நிலை என்ன? இப்போ உடலுக்கு ஓய்வு தேவைப்படும் போது ராத்திரி 2 மணிக்கு தூக்கம் வராம சீலிங்க பார்த்துட்டு இருக்கிற ஒரு முதியவர்கிட்ட போய் இது ரொம்ப சாதாரணம்னு சொன்னா அவங்க எப்படி ஏத்துப்பாங்க? அது கஷ்டம்தான். ஆனா இங்க மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், மனிதர்களுக்கு வயதாக ஆக மூளையின் தூக்க சுழற்சி இயற்கையாவே மாறுது. அதாவது சிர்காடியன் ரிதம்னு சொல்லுவாங்களே அதா? ஆமா, அதேதான். ஆழ்ந்த தூக்கத்தின் நேரம் குறைந்து லேசான தூக்கத்தின் நேரம் அதிகரிக்குது. அவங்க இரவில் விழித்திருப்பது தூக்கமின்மை அப்படிங்கிற நோய் கிடையாது, மூளையின் கட்டமைப்பு அப்படி மாறிடுது. அப்போ தூக்கம் வரலினா உடனே ஒரு தூக்க மாத்திரையை போடலாமா? கண்டிப்பா கூடாது. முதியவர்களுக்கு தூக்க மாத்திரை கொடுக்கிறது என்பது மூளைய வலுக்கட்டாயமா மயக்க நிலையில தள்ளுவது போலாகும். ஓ, அப்படி செஞ்சா என்ன ஆகும்? நீண்ட காலம் தூக்க மாத்திரைகளை பயன்படுத்தினா நரம்புகள் தளர்ந்து அவங்க கீழே விழுவதற்கான அபாயம் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாம அறிவாற்றல் குறைபாட்டிற்கும் இது வழிவகுக்கும். நிஜமாவா? அப்போ வேற என்னதான் தீர்வு? பகலில் சூரிய ஒளியில் அதிக நேரம் இருப்பதுதான் சிறந்த மருந்து. சூரிய ஒளியா? அது எப்படி தூக்கத்தை வரவழைக்கும்? அதாவது சூரிய ஒளி மூளைக்குச் சென்று மெலட்டோனின் ஹார்மோன் உற்பத்தியை சீராக்குது. பகலில் வெளிச்சத்திலும் இரவில் இருட்டிலும் இருப்பது, அப்புறம் சீரான தூக்க நேரத்தை பின்பற்றுவது, இதுதான் முதியவர்களுக்கு தேவை. ரொம்ப தெளிவா சொன்னீங்க. சரி, மூளை தன்னைத்தானே மாத்திக்குது. ஆனா முதியவர்களின் உடம்பலிகளுக்கு என்ன காரணம்? அதை இப்ப பாப்போம். கண்டிப்பா. முதியவர்கள் மெதுவாக நடப்பதையோ கால்கள் தள்ளாடுவதையோ பார்த்தா நமக்கு உடனே பக்கவாதம்னு ஒரு பயம் வருது. ஆனா அது பக்கவாதம் கிடையாது, அது தசை சிதைவு, அதாவது மசில் டீஜெனரேஷன். ஓ, அப்ப அதுக்கும் மருந்து மாத்திரைகள் தீர்வல்ல, தொடர்ந்து உடலை இயக்குவதே தீர்வுன்னு சொல்றீங்களா? 100% உண்மை.
வலி இருக்கேன்னு ஒரே இடத்துல உட்கார்ந்தா தசைகள் மேலும் சுருங்கி போகும். மூமெண்ட், அதாவது தொடர்ந்து இயங்குவதுதான் முக்கியம். என் கை கால் உடம்பெல்லாம் வலிக்குதுன்னு அவங்க சொல்லும்போது நம்ம முடக்குவாதம்னு பயப்படுறோமே. பாத்தீங்கன்னா 99% உடல் வலிகள் முடக்குவாதம் அல்ல. அது நரம்பு மண்டலத்தின் முதுமையால் ஏற்படும் இயற்கையான எதிர்வினை. கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? அதாவது வயதாகும்போது நரம்பு கடத்துதல் மெதுவாகுது. இதனால நரம்பு மண்டலம் குழப்பமடைந்து ஒரு சின்ன அசௌகரியத்தை கூட மூளைக்கு பெரிய வழியா பெருக்கி காட்டுது. அடப்பாவமே. ஆமா, இதனை மைய உணர்திறன், அதாவது சென்ட்ரல் சென்சிடைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இது ஒரு துருப்பிடித்த கதவு கீல் மாதிரி இருக்கு. எப்படி? அதாவது கதவை திறக்கும்போது சத்தம் வருதுன்னு கதவே உடைஞ்சிருச்சுன்னு நினைச்சு பயப்படுறோம். அந்த கீலுக்கு மேல சும்மா பெயிண்ட் அடிக்கிறத விட ஆமாமாம், அதை தொடர்ந்து திறந்த மூடி இயக்குவது தானே சரியானது. மிக அருமையான ஒப்பீடு. நரம்புகளுக்கும் தசைகளுக்கும் உடற்பயிற்சியும் இயக்கமும் தான் தேவை, வலியை மறைக்கும் மாத்திரைகள் அல்ல. வலி வந்தாலே உடல்ல ஏதோ பழுதடைஞ்சிடுச்சுங்கிற தப்பான எண்ணத்தை நாம உடைக்கணும். இதுதான் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். இப்போ இங்க ஒரு மிகப்பெரிய முரண்பாடு வருது. என்னது? உடற் வலிகள் நோய் அல்லன்னு சொல்லிட்டீங்க. ஆனா மருத்துவ பரிசோதனைகள்ல காட்டுற எண்களை நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? எண்கள்னா பிபி, சுகர் அந்த மாதிரி அளவீடுகளை சொல்றீங்களா? ஆமா, என் வாழ்நாள் முழுவதும் கொலஸ்ட்ராலையும் பிபியும் குறைவா வச்சுக்கணும்னு தானே மருத்துவர்களால் அறிவுறுத்தப்பட்டிருக்கோம். திடீர்னு முதியோர்களுக்கு அது அதிகமா இருந்தா ஆபத்து இல்லைன்னு சொல்றது அதிர்ச்சியா இருக்கே. அது அதிர்ச்சியா தெரியலாம். ஆனா உடலியல் தேவைகள், அதாவது பிசியோலாஜிக்கல் பேஸ்லைன்ஸ் வயதாகும்போது மாறுபடுது அப்படிங்கறத நாம ஏத்துக்கணும். கொஞ்சம் விளக்குங்க. 120க்கு 80 அப்படிங்கறதான சரியான பிபி? அது இளையவர்களுக்கு. ஆனா முதியவர்களுக்கு இரத்த அழுத்த வரம்பு 150க்கு 90ஆக இருப்பதே சரியானதுன்னு மருத்துவ ஆய்வுகள் சொல்லுது. என்னது 150? அது ஏன்? ஏன்னா வயதாகும்போது இரத்தக் குழாய்கள் இயற்கையாகவே கடினத்தன்மை அடைஞ்சிடும். அப்போ மூளைக்கும் மற்ற உறுப்புகளுக்கும் ரத்தத்தை உந்தித்தள்ள இதயத்திற்கு சற்று கூடுதல் அழுத்தம் தேவைப்படுது. ஓ, ரத்த குழாய் கடினமானா பிரஷர் அதிகமா இருந்தாதான் ரத்தம் போய் சேரும். எக்ஸாக்ட்லி. இத ஒரு நோய் நினைச்சு நம்ம பிபியை குறைச்சா மூளைக்கு ரத்தம் போகாது, மயக்கம் வந்து கீழே விட நேரிடும். ஆட கடவுளே. அப்ப கொலஸ்ட்ரால்? முதியவர்களுக்கு கொலஸ்ட்ரால் அளவு சற்று அதிகமாக இருப்பது ரொம்ப இயல்பு. ஆனா கொலஸ்ட்ரால் கெட்டதுன்னு தானே சொல்றாங்க. கொலஸ்ட்ரால் ஒரு மூலப்பொருள். ஹார்மோன்கள் உற்பத்திக்கோ செல் சவ்வுகளை உருவாக்கவோ அது ரொம்ப முக்கியம். வயதானவர்களுக்கு செல்களை பழுது பார்க்க அதிக கொலஸ்ட்ரால் தேவைப்படுது. அப்போ முதியவர்களுக்கு கொலஸ்ட்ரால் ரொம்ப குறைந்தால் என்ன ஆகும்? அவங்க நோய் எதிர்ப்பு சக்தி, அதாவது இம்யூனிட்டி ரொம்ப குறைஞ்சிடும். சாதாரண நோய்களை கூட அவங்களால சமாளிக்க முடியாது. அதனாலதான் மருத்துவ அறிக்கைகளை கண்டு பயப்படவோ விளம்பரங்களை பார்த்து ஏமாறவோ வேண்டான்னு நிபுணர்கள் சொல்றாங்க. வயதாவதே ஒரு நோயாக கருதி சிகிச்சை அளிக்க கூடாது அப்படிங்கிற உங்களோட முற்போக்கான மருத்துவ பார்வை இப்ப எனக்கு ரொம்ப தெளிவா புரியுது. ரொம்ப சந்தோஷம். சரி, உடல் ரீதியான மாற்றங்களை நாம நோயாக பார்க்க தேவையில்லைன்னு முடிவாயிடுச்சு. அப்போ முதியவர்கள் எதிர்கொள்ளும் உண்மையான பிரச்சனை தான் என்ன? அது உடல் சார்ந்தது அல்ல, மனம் சார்ந்தது. மனம் சார்ந்ததா? ஆமா, இந்த புற்றுநோய் நிபுணர் வயதை 4 வகையா பிரிக்கிறாரு. நடுத்தர வயதுங்கிறது 50லிருந்து 70 வரை, பொற்காலம் அதாவது கோல்டன் ஏஜ்ங்கிறது 70லிருந்து 80 வரை, முதுமை 80லிருந்து 90, நீண்ட ஆயுள்ங்கிறது 90க்கு மேல். ஓகே, அப்போ இதுல அவங்களுக்கு என்னதான் மிகப்பெரிய சவால்? அவங்களோட மிகப்பெரிய பிரச்சனை தனிமைதான். தனிமையா? ஆமா, வாழ்க்கை துணை இறப்பிற்கு பின் தனித்து விடப்படுவது பெரிய சுமை. நண்பர்களுடனான தொடர்பை இழக்காமல் இருப்பது மிக முக்கியம். மூளை தனிமையை ஒரு ஆபத்துன்னு நினைச்சு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்களை சுரக்க ஆரம்பிக்கும். இது உடலை ரொம்ப பாதிக்கும். இதை கேட்கும்போதே ஒரு கேள்வி நான் உங்களை நோக்கி, அதாவது இதை கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் முன்வைக்க விரும்புறேன். கேளுங்க. பெற்றோர்களிடம் மணிக்கணக்கில் உட்கார்ந்து பேசுவதை விட அவர்களை ஒரு மருத்துவரிடம் கூட்டிச் செல்வது எளிது என்பதாலதான் நாம எல்லாவற்றையும் மருத்துவ பிரச்சனையாக மாற்றிவிடுகிறோமா? ரொம்ப ஆழமான கேள்வி இது. வயதான காலத்தில் பராமரிப்பு என்பதற்கும் உணர்வுபூர்வமான தொடர்பு என்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆமா, வெறும் சாப்பாடும் மாத்திரையும் கொடுக்கிறது பராமரிப்பு. கரெக்ட். ஆனா அவங்களுக்கு தேவை உணர்வுபூர்வமான தொடர்பு. பெற்றோர்களை மருத்துவமனைக்கு அழைத்து செல்வது மட்டும் பிள்ளைகளோட கடமை அல்ல. வேற என்ன செய்யணும்? அவர்களுடன் நடப்பது, சூரிய ஒளியில் நேரம் செலவிடுவது, ஒன்றாக சாக்கிடுவது, முக்கியமாக மனம் விட்டு பேசுவது, இதுதான் அவங்களுக்கு நிஜமான மருந்து. தனிமை அப்படிங்கிறது உடலே அரிக்கும் ஒரு நோய். ரொம்ப அழகா சொன்னீங்க. சரி, தனிமையை தவிர்க்கவும் யாருக்கும் பாரமாக இல்லாமல் இருக்கவும்
முதியவர்கள் என்ன செய்ய வேண்டும்? முதியவர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கையின் மீதான கட்டுப்பாட்டை ஒருபோதும் இழந்துவிடக்கூடாது. அதாவது சுயாட்சி, ஆட்டானமி அப்படின்னு சொல்வாங்க. ஆட்டானமினா அவங்க முடிவுகளை அவங்களே எடுக்கிறதா? ஆமா. எப்போது வெளியே செல்வது, யாருடன் பேசுவது, என்ன சாப்பிடுவது, என்ன உடை அணிவது, எப்போது தூங்குவது, என்ன வாங்குவது, இந்த மாதிரி முடிவுகளை அவங்களே சுயமா எடுக்கணும். ஓ, இந்த சுதந்திரம் பறிபோகும்போது தான் அவங்க மற்றவர்களுக்கு பாரமாக மாறுறாங்களா? சரியா சொன்னீங்க. வயதாதல் என்பது எதிரி இல்ல, நான் இன்னும் கொஞ்சம் காலம் வாழ விரும்புகிறேன் என்பதன் வேறு பெயர்தான் அது. ஆனா தேக்கம், அதாவது ஸ்டாக்னேஷன், அதுதான் உண்மையான எதிரி. சரி, இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முதியவர்கள் தங்கள் வாழ்க்கையின் இறுதி வரை தங்களுக்கு தாங்களே ஒரு CEO ஆக இருப்பது எவ்வளவு சுதந்திரமான மற்றும் ஊக்கமளிக்கக்கூடிய ஒரு விஷயம். கண்டிப்பா. சுயாட்சி என்பது முதியவர்களின் சுயமரியாதையை பாதுகாக்குது. நீங்களும் உங்க குடும்பத்துல உள்ள முதியவர்களின் சுதந்திரத்தை எவ்வாறு உறுதி செய்றீங்க அப்படின்னு சிந்தித்து பார்க்கணும். மிகச்சிறப்பான ஒரு அலசல். இன்னைக்கு நாம கற்றுக்கொண்டவற்றின் சுருக்கம் என்னன்னா, முதுமை என்பது நாம கொண்டாடி அனுபவிக்க வேண்டிய ஒரு தவிர்க்க முடியாத பயணம். ஆமா, அது ஒரு பொற்காலம். அது மாத்திரைகளால் குணப்படுத்த வேண்டிய நோயல்ல. சௌகரியங்கள் குறைவதெல்லாம் நோயாகி விடாது அப்படிங்கறத நாமும் முதியவர்களும் உணர வேண்டும். 100% உண்மை. உங்களோட சிந்தனைக்கும் நடைமுறை வாழ்க்கைக்கும் இந்த தகவல்கள் எவ்வளவு முக்கியமானவை என்பதை இப்போ உணர்ந்திருப்பீங்க. இனி உங்கள் பெற்றோரையோ அல்லது உங்களின் எதிர்காலத்தையோ நீங்கள் பார்க்கும் விதம் நிச்சயமாக மாறியிருக்கும். மாறும்னு நம்புவோம். விடைபெறுவதற்கு முன் நீங்கள் சுயமாக சிந்திப்பதற்கான ஒரு கேள்வியை நாங்கள் விட்டுச் செல்கிறோம். கொஞ்சம் யோசிங்க. சொல்லுங்க. வயதாவது ஒரு நோய் அல்ல, அது ஒரு வரம் என்று நாம் உண்மையிலேயே நம்பத் தொடங்கிவிட்டால், $பில்லியன் லாபம் ஈட்டும் ஆன்டி ஏஜிங் மற்றும் மருந்து தயாரிப்பு நிறுவனங்களின் நிலை என்னவாகும்? ரொம்ப பெரிய கேள்வி இது. சரி செய்யவே தேவையில்லாத ஒரு இயற்கையான மாற்றத்திற்கு நாம் விலை கொடுத்து குணப்படுத்தும் மருந்துகளை வாங்கிக் கொண்டிருக்கிறோமா? சிந்தித்துப் பாருங்கள். மீண்டும் இதுபோல மற்றொரு ஆழமான அலசலில் சந்திப்போம். நன்றி. நன்றி.